வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மலைப்பகுதிகளில் மண் வள மேலாண்மை குறித்து விளக்குகிறார் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன மண்ணியல் துறை விஞ்ஞானி முனைவர் டி தினேஷ் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. திருச்சிக்கடி மலைப்பகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் நீர் செறிவு மேலாண்மை பயன்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் திருச்சிக்கடி கிராம விவசாயி கே ஈஸ்வரன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ரோஸ்மேரி வளர்ப்பும் அதன் பயன்களும் குறித்து ஊட்டி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மலைப்பகுதியில் வாழும் விவசாயிகளின் பாசனத்தை மேம்படுத்தும் வகையிலும் பாசன நீர் பற்றாக்குறையை குறைக்கும் வகையிலும் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை நீர் செறிவு மேலாண்மை குறித்து அப்பகுதி விவசாயிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் செயல் விளக்க திட்டங்களையும் வழங்கி வருகிறது. நீலகிரி மாவட்டம் திருச்சிக்கடி கிராமத்தை சார்ந்த விவசாயி கே ஈஸ்வரன் நீர் செறிவு மேலாண்மை திட்டத்தால் தான் பெற்ற பயன் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்ட போது, நாங்கள் பொதுவாக விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்து வருகிறோம். விவசாயம் செய்யும்போது எங்களுக்கு சரியான போகத்தில் தண்ணீர் கிடைத்தால்தான் நாங்கள் சரியாக பயிர் செய்ய முடியும். விவசாயத்தில் நம்ம கேரட்டு, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இங்கே நாம் விவசாயம் செஞ்சு வருகிறோம். நீர் பற்றாக்குறை இருக்கையில் இப்போது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பாக நமது சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்கள் ஊருக்கு தண்ணீர் பற்றாக்குறையை எப்படி சமாளிப்பது என்பதற்காக சில எங்களுக்கு திட்டங்களை சொல்லி அதை அவர்கள் அமல்படுத்தினார்கள். அதன் மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு பூமியிலும் தண்ணி இல்லாத இடத்தில் கிணறுகள் கட்டி கொடுத்தார்கள். அதன் பயனாக நாங்கள் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து நாங்கள் விவசாயத்துக்கு பாய்ச்சி ஓரளவுக்கு நம்ம அந்த பற்றாக்குறையை சமாளித்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். தண்ணீரை எப்படி சேமிப்பது என்பது அந்தளவுக்கு எங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அதெல்லாம் அவர்கள் சாயில் கன்சர்வேஷன் அவர்கள் இந்த டிபார்ட்மெண்ட் மூலியமாக எப்படி தண்ணீரை சேமிப்பது என்பதற்காக ஒரு ஓடையில் ஒரு செக் டேம் மாதிரி கட்டி அதிலிருந்து தண்ணியை நிறுத்தி அப்போ அதிலிருந்து மண் அரிப்பை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் செஞ்சார்கள். அதே போன்று அந்த தண்ணீரை தடுத்து வைப்பதால் அந்த தண்ணீரையும் நம்ம விவசாயத்திற்கு மோட்டார் மூலம் விட்டு விவசாயம் நன்றாக செய்வதற்கு
உதவி செய்தார்கள். மழை காலங்களில் மண் அரிப்பில் வராமல் இருப்பதற்காக தேயிலை தோட்டத்தில் தேயிலை நாற்றுகள் நட்டு அதன் மூலம் மண் அரிப்பை தடுத்து அங்கே மண் அரிப்பு அந்த தோட்டத்துக்குள்ளே எப்படி நம்ம வந்து தண்ணியை சேமித்து வைக்கிறது, அந்த மண் அரிப்பு எப்படி போகாமல் பாதுகாக்கிறதுன்னு சொல்லி அதுக்குரிய அந்த தோட்டத்தில் என்னென்ன மாதிரி மெஷர்மெண்ட் அதெல்லாம் அந்த அந்த தண்ணி ட்ரென்ச்சு குழி எப்படி வெட்டுறது அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதை நாற்றுல எப்படி போடணும், அப்படி போட்டால் தான் நமக்கு வந்து மண்ணரிப்பை நல்லா தடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானிங்கில் சொல்லி கொடுத்து அவங்களே ஃப்ரீ அந்த நாற்றெல்லாம் கொடுத்து எப்படி அவங்களே வந்து பார்த்து இப்படி போடணும்னு சொல்லி எல்லாம் போட்டு கொடுத்து நானும் அதன் மூலமாக பயன்பெற்றிருக்கிறேன். நான் 1 ஏக்கரை 1.5 ஏக்கரை நான் நாற்றுக்கு கொடுத்து அந்த தோட்டத்தை நம்ம பராமரிச்சுட்டு வரோங்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மலைப்பகுதி வேளாண்மையில் தோட்ட பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தோட்ட பயிர்களோடு வாசனை தாவரங்கள் வளர்ப்பதால் உபரி வருமானம் ஈட்டலாம் என்ற நோக்கோடு வேளாண்மையாளர்களுக்கு வாசனை திரவிய பயிர்களை மலைப்பிரதேச வேளாண்மையாளர்களுக்கு அறிமுகமும் நாற்று தொழில்நுட்ப உதவிகளை உதகமண்டலம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அளித்து வருகின்றது. அவ்வகையில் ரோஸ்மேரி வாசனை பயிர் வேளாண்மை குறித்து இந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி என் செல்வராஜ் தரும் ஆலோசனைகள். நாம் இங்கே இப்போது இருக்கிற இடம் வந்து மலைகளின் அரசியான உதகை இல்லை, 2600 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரமுள்ள தொட்டபெட்டா பீக். அதுக்கு பக்கத்தில் மூலிகை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மூலிகை ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் இப்போ இருக்கோம். இந்த நம்ம இருக்கிற இடம் தான் வந்து இந்த காட்டுப்பகுதி தான் தமிழ்நாட்டுக்கே வந்து சவுத் இந்தியாவுக்கே வந்து ஆக்சிஜன் வங்கின்னு சொல்லலாம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து எங்களுடைய மூலிகை ஆராய்ச்சியில் வந்து பல வகையான ஆராய்ச்சி புது ரகங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு ரகம் வந்து மூலிகை ரகம் வந்து ரோஸ்மேரி RM1 என்ற ஒரு ரகத்தை வந்து 3 வருடங்களுக்கு முன்பு விவசாயிகளுக்கு வந்து பரிந்துரை செஞ்சு அதை வெளியிட்டிருக்கோம். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர்லேருந்து மேல்மலை 2500 மீட்டர் வரையும் எல்லா மலை பிரதேசங்களில், குறிப்பாக எல்லா மலைகளிலும் வருது. குறிப்பாக மழை அதிகமாக உள்ள இடங்களில் வராது. குறிப்பாக கேரளா போன்ற இடத்துல வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான மழை பெய்யும். வறட்சியான மலைப்பகுதிகள் கொடைக்கானல், நீலகிரி, ஜவ்வாது மலை, இந்த மாதிரி ஒரு வறட்சியான மலைப்பகுதி, எஸ்பெஷலி வந்து அதிக மழை பெய்யும்பொழுது வாட்டர் ஸ்டாக்னேஷன் ஆகி வேரழுகல் நோய் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரகத்தில் வந்து 1 ஏக்கரில் வந்து 5000 கிலோ அறுவடை பண்ணலாம். வருஷத்துக்கு 3 தடவை அறுவடை பண்ணால் போதும் 5000 கிலோ அறுவடை எடுக்கலாம். இப்போ தேயிலை வந்து 5000 கிலோ கிடைக்குது, ஆனால் மாதத்துக்கு வந்து 2 தடவை அறுவடை பண்ணணும், 3 தடவை அறுவடை பண்ணணும். இது வருடத்திற்கே 3 அறுவடையில் 5000 கிலோ கிடைக்குது. தேயிலையில் வந்து இப்போ 6 ரூபா விற்கிது. இது வந்து 30 ரூபாலேருந்து 40 ரூபா விலை விற்கிது. ஒரு தேயிலையை விட ஒரு 5 மடங்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிராகிறதுனால வந்து வறட்சியான இடங்களில், காட்டு பகுதியில், தண்ணீர் இல்லாத இடங்களில், குறிப்பாக வந்து வைல்டு அனிமல்ஸ் காட்டு மிருகங்கள் அதிகமாக டேமேஜ் பண்ணுற இடத்துல, காற்று அதிகம் உள்ள இடத்துல, வறட்சி இடத்துல, பனி உள்ள இடத்துல, மேட்டு பகுதிகளில், தண்ணி இல்லாத இடத்துல, எல்லா இடத்துக்கும் இது உகந்த பயிராக இருக்குது. வருமானம் வந்து ஒரு ஏக்கராவில் வந்து 1.5 லட்சம் வரைக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு பயிர். இது வந்து தலைவலிக்கு நல்ல மருந்தாக இருக்குது, கேன்சருக்கு நல்ல மருந்தாக இருக்குது, மூளை சக்தி, குறிப்பாக வந்து மெமரி, ஞாபக சக்தி வளர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது, டைஜஷன், ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிற ஒரு மருந்தாக இருக்குது, மனசை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. மூட்டுகளில் வலியிலே இந்த எண்ணெயை எடுத்து போட்டோன்னா மூட்டுகளில் வலியெல்லாம் சரியாகும், வாய் துர்நாற்றம் சரியாகும். இந்த மாதிரி ஒரு அதிக மருத்துவ குணம் கொண்ட இது வந்து நிறைய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஷிப் கண்டெய்னர் டிமாண்ட் இருக்குது.
அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணணுன்னா 2000 ஏக்கரை வந்து நீலகிரி மாவட்டத்தில் இது பயிரிடலாம். கொடைக்கானல் பகுதியிலையோ ஏற்காடு மலையிலையோ 2000 ஏக்கரை வந்து இது அறுவடை பண்ணலாம், பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இந்த இதில் இருக்குது. இந்த பயிரில் இந்த பயிரில் வந்து அந்த எண்ணெயுடைய வந்து 1% நீங்கள் வந்து 500 கிலோ போட்டோன்னா உங்களுக்கு வந்து 50 கிலோ ஆயில் கிடைக்கும். அந்த ஆயில் வந்து 1 கிலோ 5000 ரூபா. அந்த அதெல்லாமல் வந்து இந்த இலைகளை டைரெக்டாக வந்து உலர்த்தி விடலாம். உலர்த்தி விட்டு இதை வந்து பிரியாணி, ஜீரண சக்திக்கு அதிகம் யூஸ் பண்ணுறதுனால பிரியாணி, இந்த ஃபிஷ்ஷு, மட்டன் இந்த மாதிரி சமையல் இதை போடும்பொழுது நல்ல டைஜஷன் ஊக்குவிக்கும். ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ஜீரண சக்தி ஜாஸ்திப்படுத்தும். அந்த மாதிரி பல ஐஸ்கிரீமில் போடலாம், நீங்கள் ரசத்தில் போடலாம். இந்த மாதிரி இது வந்து ஒரு தெய்வீக பயிர்னு சொல்லலாங்க. மேலும் விவரம் பெற முனைவர் என் செல்வராஜ் அவர்களை 04244217 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. புதுக்கொடை. அம்மம்மா இங்க பாரு பாரு, அப்பா புதுக்கொடை வாங்கி வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சுன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 25 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றுக்கு 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 110 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும்,
செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 15 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 91.7%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.5%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.4 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 11.6 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 414.8 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 848.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 2.5 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. சாகுபடி நிலங்களின் சத்து குறையாமல் பாதுகாத்தால் தான் நல்ல மகசூல் பெற்று கூடுதல் வருமானம் பெறலாம். அந்த வகையில் நீலகிரி மலைப்பகுதிகளில் மண் வள மேலாண்மை குறித்து விளக்குகிறார் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன மண்ணியல் துறை விஞ்ஞானி முனைவர் டி தினேஷ் அவர்கள்.
மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ள இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தினுடைய உதகமண்டலம் பிரிவுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த ஆராய்ச்சி நிலையமானது ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு துவங்கப்பட்டது. இந்த நிலையமானது இந்த நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மண் மற்றும் நீர்வள சம்பந்தமான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த ஆராய்ச்சியில் பொதுவாக பார்க்கும்போது ஏறக்குறைய நீலகிரி மாவட்டத்தில் 12 வகையான மண் வகைகள் உள்ளன. இந்த 12 வகையான மண் வகைகளும் வெவ்வேறு காலநிலைக்கு ஏற்ற வெவ்வேறு வகையான ஊட்டச்சத்து குறைபாடுகளை கொண்டுள்ளது. இந்த குறைபாடுகள் முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் அமிலத்தன்மை. இந்த மாவட்டம் முழுவதும் மலை மாவட்டம். அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு படி மலை மாவட்டங்களில் ஏறக்குறைய குறைந்தது 60% காடுகள் இருக்க வேண்டும். அதேபோல் நமது மாவட்டத்தில் ஏறக்குறைய 60% காடுகள் உள்ளன. இந்த காடுகளில் மீதமுள்ள ஏறக்குறைய 74,000 ஏக்கர் நம்ம இங்கே விவசாயம் பண்ணுறோம். இந்த விவசாயத்தில் முக்கியமான பயிரான டீ வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 52,000 ஹெக்டேர் வந்து டீ ஏரியா இருக்குது. வெஜிடபிள்ஸ் காய்கறி வகையில் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 5 to 6,000 ஹெக்டேர் நிலங்களில் காய்கறி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த சாகுபடி முறைகளில் முக்கியமான பயிராக கேரட், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு நம்ம அதிகமாக இங்கே சாகுபடி பண்ணுறோம். இந்த மண்ணில் வந்து முக்கியமாக பார்க்கும்போது அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை, முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் துத்தநாக பற்றாக்குறை, மெக்னீசியம் பற்றாக்குறை, போரான் பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறையினால் விளைச்சல் மட்டுமல்லாமல் சாகுபடியினுடைய அந்த உற்பத்தி திறனும் பெருமளவு பாதிக்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு இங்கு பல வகையான ஆராய்ச்சிகள் நாங்கள் செய்து வருகிறோம். வெவ்வேறு வகையான நில பயன்பாடுக்கு ஏற்ற எந்த மாதிரி தொழில்நுட்பங்களை எந்த இடத்தில் செய்ய வேண்டும் குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறோம். இந்த ஆராய்ச்சியில் முக்கியமாக சொல்லக்கூடியது பொறியியல் தொழில்நுட்பங்கள். அதாவது சரிவுக்கு குறுக்காக இந்த படிமட்டங்கள் அமைத்து சாகுபடி செய்யும்போது முக்கியமாக இந்த மையத்தினுடைய முக்கியமான ஆராய்ச்சியில் முக்கியமான வந்து நீரோட்டம், மண் மற்றும் மண்ணரிப்பு மற்றும் நீரோட்டம், இதை குறைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இங்கே நாங்கள் உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கி வருகிறோம். இந்த மண்ணரிப்பை தடுப்பதற்கு ஏறக்குறைய மண்ணரிப்பு வந்து முக்கியமான பிரச்சனை. மலை மாவட்டமான இந்த அதிக மழை பெய்யக்கூடிய மலை மாவட்டத்தில் மண்ணரிப்பு மிக மிக முக்கியமான பிரச்சனை. இந்த மேல் மண் என்று சொல்லக்கூடிய வளமான மண்ணரிப்பினால் அடித்து செல்லும் போது ஊட்டச்சத்துக்கள் மண் மட்டுமல்லாமல் அதனோடு சேர்ந்த ஊட்டச்சத்துக்களும் அடித்து செல்லப்படுகிறது. இந்த அடித்து செல்லப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் மீண்டும் நிலத்துக்கு வருவதில்லை. அதை கொண்டு சேர்ப்பதற்கு நாம் அதிகமாக உரங்களை இட வேண்டியுள்ளது. இந்த உரங்களினால் உற்பத்திக்கான செலவுகள் அதிகமாகப்படுகிறது. முக்கியமாக இங்கே இந்த நீலகிரியில் பார்க்கும்போது விவசாயிகள் வந்து இந்த காய்கறி பயிரிடும்போது உரச்சத்துக்களை வந்து ஒரு அளவீடு இல்லாமல் அதிகமாக இடுகிறார்கள். மண்ணினுடைய தன்மையை தெரியாமல் அதிகமாக உரச்சத்துக்களை இடுவதால் மண்ணுடைய வளம் பெருமளவு பாதிக்கப்படுகிறது. இந்த மண் வளம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இதனால் சுற்றுச்சூழல் சீர்கேடும் தொடர்ந்து ஏற்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு எந்த பயிருக்கு எந்த மாதிரியான உரங்களை இட வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். உரங்களை இடுவதற்கு முக்கியமாக நம்ம மண்ணில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னபடி அமிலத்தன்மை. இந்த அமிலத்தன்மை அதிகமாக உள்ள மண்ணில் முதலில் முக்கியமாக செய்ய வேண்டியது அதை சீர்திருத்தம் பண்ணணும். அமிலத்தன்மையை நம்ம நியூட்ரலைஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு முக்கியமாக அமைக்க வேண்டிய அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போது அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய கால்சியம் ஆக்சைடு, அப்புறமா டோலமைட்னு சொல்லக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் ஆக்சைடு, சுண்ணாம்பு சொல்லுவாங்க. இது முதல்ல போடும்போது மண்ணுடைய அந்த அமிலத்தன்மை வந்து குறைந்து அது வந்து மண் வந்து நார்மல் நிலைக்கு வருகிறது. இந்த அமிலத்தன்மை உள்ள அது கொண்டு வந்தால் மட்டும்தான் மண்ணில் இருக்கிற சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வர முடியும். அதில் முக்கியமான சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா துத்தநாக சத்துக்கள் பற்றாக்குறை வந்து இந்த மலை மாவட்டத்தில் பெரும்பகுதியான பகுதிகளில் காணப்படுகிறது. அதனால் விவசாயிகள் தங்களுடைய பயிர்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்களை போதுமான அளவு இட்டு மகசூலை அதிகரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக பார்க்க போனால் இந்த அங்கக உரங்கள் வந்து இந்த மண்ணில் நிறைய இருந்தாலும் அதனுடைய பயிர் கிடைக்கும் தன்மை வந்து பெருவாரியாக பாதிக்கப்படுகிறது. இது காரணம் வந்து மண் அரிப்பு.
இந்த மண் அடிக்கிறதுனால மேல் மண் மட்டும் அடிச்சுட்டு போயிடும். அது நம்ம வந்து நமக்கு தெரியாது, மழை அதிகமாக போகும்போது தெரியாது. ஆனால் அடுத்த பயிருக்கு போகும்போது அந்த வளம் குறைந்ததினால் அந்த வளர்ச்சி வந்து பெருமளவு பாதிக்கப்படுகிறது. அடுத்து முக்கியமான நீலகிரி மாவட்டத்தில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுச்சத்துக்கள் முக்கியமான துத்தநாகம், போரான், அப்புறம் கால்சியம், மெக்னீசியம். இந்த சத்துக்கள் வந்து தண்ணியில் ஈஸியாக கரையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எப்போ மழை பெய்யும் போது அந்த மழையில் இந்த சத்துக்கள் வந்து ஈஸியாக கரைஞ்சி அடுத்த பயிர் கிடைக்காம மண் அந்த நிலத்தை விட்டு வெளியே போயிடும். இதை நம்ம எப்பவும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீடித்து நிலையான நல்ல மகசூல் எடுக்க முடியும். எங்கள் நிறுவனத்தில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய முக்கியமான உர பரிந்துரை வந்து ஸ்ட்ரைட் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடி உரங்களை மண்ணுக்கு போடணும். அதாவது தழைச்சத்தை வந்து யூரியா மூலமும், மணிச்சத்தை வந்து டிஏபி சூப்பர் பாஸ்பேட் மூலமாகவும், பொட்டாசியம் வந்து எம்ஓபி மியூரேட் பொட்டாஷ் மூலமாக அழைக்கும் போது மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக அந்த கலவை உரங்களை இடுகிறார்கள். இந்த கலவை உரங்கள் வந்து மண்ணில் வந்து எந்த அளவு அந்த உர உற்பத்தி திறன் வந்து ரொம்ப குறைகிறது. அதை தொடர்ந்து அப்ளை பண்ண விவசாயிகளுக்கு போடும்போது, நிலத்தில் போடும்போது சாகுபடி செலவு கூடுது. ஆனால் விவசாயிகளுக்கு அதுக்கேற்ற மகசூல் வந்து கிடைப்பதில்லை. இது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இதை வந்து அரசாங்கம் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. விவசாயிகளும் தங்களுடைய சார்பாக இருந்து நேரடி உரங்களை மண்ணில் இடும்போது மட்டும்தான் நம்ம மண் வந்து வளமாக இருக்கும். பிரச்சனைகள் பயிருக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். இதை அரசாங்க விவசாயிகள் கருத்தில் கொண்டு இந்த கலப்பு உரங்களை தவிர்த்து நேரடி உரங்களை வயலில் இடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தகவல் அறிய முனைவர் டி தினேஷ் அவர்களை 0422444403 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 28/9/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண்மையில் காய்கறி சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் தம்பட்டி கிராம முன்னோடி விவசாயி சி சிவகுமார் தரும் தகவல்கள். வேளாண்மை ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழிகளுக்கான தீவன மேலாண்மை உத்திகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் முருகன் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டம் இடுகட்டி பகுதியில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சி குறித்து உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன வேளாண் விரிவாக்க முதுநிலை விஞ்ஞானி முனைவர் பி சுந்தராம்பார் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.